ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் செல்வம் மகிழா யூடியூப் ஃபேமிலிலேருந்து பேசுகிறேன். இப்போ வந்து புளி குழம்பு, அதான் காரக்குழம்பு, மொச்சப்பயிர் போட்டு உருளைக்கிழங்கு போட்டு புதுவிதமான ஸ்டைலில் காரக்குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து அப்பளம் வரட்டோன்னா செம்ம எம்மியாக இருக்கும். பார்க்கலாம் வரீங்களா? மொச்சக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வைக்கும் முறை. அதுக்கு தேவையான பொருட்கள்: மொச்சக்காய் 1/4 கிலோ உரிச்சு எடுத்து வச்சுக்கணும், 2 பெரிய உருளைக்கிழங்கு, கடுகு, பூண்டு, கருவேப்பிலை, 2 தேங்காய் பட்டை, சீரகம், 4 தக்காளி, 2 வெங்காயம், தேவையான புளி கரைசல், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள். எப்படி செய்யலான்னா, முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கணும். அதில் வந்து 2 தேங்காய் பட்டையும் சீரகத்தை போடணும். இந்த தேங்காய் பட்டை, சீரகம், வெங்காயம், தக்காளியை மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுக்கணும். தக்காளியை, வெங்காயம், தேங்காய் பட்டை, சீரகம் மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சிடணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு, பூண்டு, கருவேப்பிலை போடணும். கடுகு, பூண்டு, கருவேப்பிலை இன்னும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் மொச்சக்காய் உரிச்சு வச்சதையும் உருளைக்கிழங்கு போடணும். இந்த காரக்குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வித்தியாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது வதங்கும்போது தேவையான அளவு உப்பு போடணும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்க்கணும். அதில் ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவில் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். நல்லா இந்த பச்சை வாடை போகிற அளவு ட்ரை பண்ணணும். நம்ம தக்காளி, வெங்காயத்தெல்லாம் வதக்கி செஞ்சோன்னா லேட் ஆகும். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சோன்னா செம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழம்பு திக்னஸாகவும் வரும். இந்த அளவு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு புளி கரைசல் ஊற்றணும். பாருங்கள், பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு குக்கரை மூடிடணும். குக்கரை மூடி அடுப்பில் வச்சாச்சு. ஒரு விசில் வந்து ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சோன்னா ஆஃப் பண்ணிடணும். ஒரு விசில் வந்துச்சு, 10 நிமிஷம் சிம்மில் வைக்கணும். சூப்பரான சுவையான மொச்சப்பயிறு உருளைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்லாம் வாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் சிம்பலை ஆலில் போடுங்க. தேங்க்யூ.